ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் கட்டி பெருங்காயம், 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கட்டு அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கூடவே 2 இன்ச் அளவுக்கு புளியையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த புதினா தொக்கு நல்லா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அருமையான புதினா தொக்கை இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.